முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊடகங்கள் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கிறது. இல்லை இவங்க வெக்கம் பட மாட்டாங்கன்றாங்க. அவர் பாவம், அவருக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை தர்மம் வெல்லும் அப்படின்றாங்க. ஆனால் நேற்றுலேருந்து எல்லா ஊடகங்களும் இரட்டை இலை கிடைக்குமா, அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த அவங்க 2 பேர் சேராமல் பார்த்துக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு நரேட்டிவ். அப்போ அவங்களே ஒரு நியூஸை உருவாக்கி வெளியிடுறாங்கன்றீங்க. ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீன் மனுவை விசாரிக்க வந்த அந்த வழக்கில் வந்துட்டு உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா, பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன் அந்த பக்கமே போக மாட்டாங்க. அது போயிட்டு ஐயோ ரேஷனல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா உயர்நீதிமன்றம் அதிமுகவோட உள்விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்த அந்த தடையை வந்துட்டு நீக்கி விசாரிக்கலாம் அப்படின்ற உத்தரவை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி, கேசி பழனிசாமி, சூரியமூர்த்தின்னு ஒருத்தர், ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத், இவங்கெல்லாம் தாக்கல் செய்த பல்வேறு வழக்குகளில் இந்த விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியாது அப்படின்னு, விசாரிக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தடை வாங்கியிருந்தார். அதை விசாரிக்க முடியுமா அப்படின்னு இது கோர்ட்டு கேட்டுட்டு விசாரிக்கிறதுக்கு தடை இல்லைன்னு அது ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பார்க்கணுன்னா, இதுக்கப்புறம் பெருசாக விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இரட்டை இலை முடக்கமா, எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளர் பதவி போகுமா அப்படின்னு. இன்றைக்கி ஓபிஎஸ் எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க. ஓபிஎஸ் தர்மம் மீண்டும் வெல்லும். அவர் பாவம், அவருக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை தர்மம் வெல்லும் அப்படின்றது தான். நேற்று விவகாரத்துலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை. உரிமையியல் நீதிமன்றத்துக்கு மட்டுமே அந்த அதிகாரங்கள் உள்ளன. தான் நடைமுறை. தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்னென்னா, இப்போ அந்த தேர்தல் நடத்துறது, நம்ம சட்டசபை, இது மக்களவை, ஜனாதிபதி தேர்தல், இந்த மாதிரி. அப்புறம் சின்னம் தொடர்பாக இப்போ இந்த ஷிண்டே மேட்டர்லாம் வந்ததில்ல, கட்சி யாருக்கு சொந்தம், அந்த மாதிரிலாம் மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்த்து இது பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த உள்விவகாரங்கள், ஒவ்வொருத்தர் இப்போ என்ன நீக்கிட்டாங்கன்னு ஒருத்தர் போய் கொடுக்குறாரு, இப்போ அதானே என்ன நீக்கின தப்புன்னு போகிறாங்களே, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு விசாரிக்கக்கூடாது. அது நீங்கள் அதுக்கு தனியாக உரிமையியல் நீதிமன்றம்னு இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் தான் நீங்கள் நிவாரணம் வாங்க முடியும். இதை போய் தேர்தல் ஆணையம் விசாரிச்சதுன்னா 1,00,000 புகார் ஒரு நாளைக்கு வந்துகிட்டு இருக்கும் இந்தியா முழுவதும், சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும். அதனால் இந்த விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. அது அந்தந்த மாநிலங்கள் சார்ந்த நீதிமன்றங்கள் உள்ள விஷயம். இப்போ இவங்க போட்டதும் அதே தான், தன்னை நீக்கியது தவறுன்னு. ஏற்கனவே கேசி பழனிசாமி போட்ட வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் இருக்குது, சசிகலா போட்ட வழக்கு இருக்குது, எடப்பாடி வேறு விஷயங்களுக்கு தன்னை நீக்கியது செல்லாது, பொதுக்குழு செல்லாதான் போனதெல்லாம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கரெக்டு தான், பொதுக்குழு கரெக்டு, தேர்ந்தெடுக்கப்பட்டது கரெக்டு, உங்களை நீக்கியது கரெக்டு, நீங்கள் கரை வெட்டி கட்டக்கூடாது, நீங்கள் லெட்டர்பேடு பயன்படுத்தக்கூடாது, இப்படிலாம் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டார் ஓபிஎஸ். அப்போ எந்த விதத்துலேயும் பொதுவான சட்டம்னா இதுதான், உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ள எவரும் தாங்கள்தான் கட்சி என்று கூறவில்லை. இவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். கட்சியில் எந்த பிளவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி இருந்த ஆதரவு அப்படின்னு நீடிக்கிறது. இதில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்றார். ஆனால் நேற்றுலேருந்து எல்லா ஊடகங்களும் இரட்டை இலை கிடைக்குமா, அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த அதான் வர்றேன். இது எல்லாமே இது தானே. இங்கே என்ன விவாதம் நடக்குதுன்னா, பொதுச் செயலாளர் இவங்க சொல்கிறாங்கல்ல, தேர்வே செல்லாதுன்னு தான் ஓபிஎஸ்லாம் போகிறாரு. அது அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அவர் பொதுச் செயலாளர் இல்லை, அதனால் இரட்டை இலையை அவர் யூஸ் பண்ண முடியாது, அப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி வாதம் வைக்கிறாங்க. இந்த வாதங்கள் எல்லாமே சொத்தையான வாதங்கள், எல்லாம் இவங்க திருப்திக்காக கொண்டு வர்றது.
அதானே தவிர அதான் ஏன் அந்த நரேட்டிவை பில்ட் பண்ணுறாங்க? அதாவது சின்னத்துக்கும் பொதுச் செயலாளரோட தேர்வுக்குமே இந்த தீர்ப்புன்றது எந்த விதத்துலேயும் சம்மந்தப்பட்டதே கிடையாது. ஆனால் ஏன் விவாதங்கள் எல்லாமே அதிமுகவுக்கு இது கிடைக்கும், அதிமுக பலவீனப்பட்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் தமிழக மீடியாக்கள் இருக்கின்றன. முன்ன கொஞ்சமாவது, அதாவது ஒரு 5 பேர் இப்படி பேசினா ஒரு 3 பேர் நடுநிலையாக இருந்தால் ஒரு 3 பேர் இப்படிக்கா பேசுவாங்க. இப்போ 9 பேர் ஒரு சைடாக இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் பேசுகிறாங்க. அந்த ஒருத்தர் 2 பேரும் அந்தந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. மீடியாக்கள்னு சுயமாக இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே சார்பு மீடியாக்களாக ஆதரவு மீடியாக்களை போயிடுச்சு. கொஞ்சம் கூட எந்த செய்தியும் தப்பாக போட்டதை பற்றி வெக்கப்படுறதே கிடையாது. வேண்டுமென்றே செய்திகளை உருவாக்கிட்டு அது பற்றி விமர்சனம் வந்தாலும் அதையும் வெட்கமின்றி கடந்து செல்கிறார்கள். இன்றைக்கி மீடியா ஊடக தர்மமாக எப்படி ஆகும்? இன்றைக்கி மீடியா அப்படி தான் இருக்குது. ஊடக தர்மம் பற்றிலாம் இல்லை. அதனால தான் அந்த டிபேட்டுகளுக்கெல்லாம் மரியாதையே போச்சு. டிபேட்டுகளில் இவங்க போடுற சண்டை கிண்டெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் எதையாவது வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது யூடியூபர்ஸ் மாதிரி அவங்களும் மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்கன்னா, சின்னதாக இப்போ செங்கோட்டையன் ஒன்று பேசுகிறாருன்னா அதை தூக்கிட்டு 4 பேர்கிட்ட போய் கேள்வி கேட்டு அதில் பரபரப்பாக தலைப்பு போட்டு அதை வச்சுக்கிட்டு பார்க்க வச்சு அந்த வியூவர்ஸ் மூலம் வர்ற ரெவன்யூ வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி பல மீடியாக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை சொல்கிற ஆள் வச்சு அடிக்கிறாங்க. நீ யார்? நீ அதிமுகட்ட காசு வாங்கிட்டு பேசுகிற, நீ எப்படியாவது அங்கே கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்க்குற. இப்படி விஜய் ரசிகர்கள் போர்வையில், பொதுவான ஆட்கள் போர்வையில் அடிக்கிறான். நீ என்ன பண்ணாலும் நாங்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஆள் வச்சு ஒரு இதை போட வைக்கிறாங்க. அதை பார்க்குற மற்ற ரசிகர்கள் விஜய் ரசிகர் தான் நினைக்கிறாங்க, ஆமாம் இவர் அப்படி தான் போல, அப்படி நம்ம ஆளே சொல்கிறாரு பாரு அப்படின்னு கீழே நம்பிட்டு 3-4 பேர் திட்டுவாங்க. அதாவது அவங்க 2 பேர் சேராமல் பார்த்துக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு நரேட்டிவ். அந்த நரேட்டிவ்க்கு சாதகமாகத்தான் விஜய் பேரில் ஒரு அறிக்கைன்னு ஒரு கார்டு வந்துச்சு. ஞாபகம் இருக்குதா? விஜய் பேர்லையா? ஆமாம். என் தலைமையின் கீழ் யார் வர்றாங்களோ. ஆனால் அது புஷியானந்த் அவர்கள் தான் வெளியிட்டார். விஜயா அஃபிஷியலாக வெளியிடலன்னு நினைக்கிறேன். புஷியானந்த் எங்கே வெளியிட்டார்? புஷியானந்த் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பல கூட்டணிகள் போடுறோன்னு சொன்னார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள சொல்லல. அது தினமலரில் கூட்டணிக்கு போகிறாங்கன்றப்போ போட்டப்போ அவர் கூட்டணி எந்த கட்சியோட கூட்டணி முடிவு பண்ணலன்னாரு. நாங்கள் முடிவு பண்ணல, கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடிவு பண்ணல, இப்போ எதுவுமே பண்ணல, தவறான தகவல் வருதுன்னு. அதுவும் ஆனந்த் அவர்கள் தான் வெளியிட்டார். நான் சொன்னது முந்தா நாள், 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. பார்த்தீங்களா இல்லையா? ஃபேக்கான ஒரு இதுன்னு சொல்கிறேன். ஃபேக்கா? ஏங்க, புதிய தலைமுறை, நியூஸ் 18, பாலிமர் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் கார்டு போட்டாங்க. இன்னும் அந்த கார்டு இருக்குது அவங்க ட்விட்டர் பக்கத்தில். விஜய் தலைமையில் யார் ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் தாவேகா கூட்டணி அப்படின்னு. அப்போ அந்த இது வரும்பொழுது நம்மலாம் கேட்குறோம், ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, இந்த மாதிரி ஏன் அறிவிக்கிறாங்க? இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சிக்கலாகிடுமே, இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னொன்று, இதெல்லாம் நெகோசியேஷனில் வந்து பேச வேண்டிய விஷயத்த பொதுப்படியாக அறிவித்தா இது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடுமே, அது தாவேகாவுக்கும் சிக்கலாச்சே, திமுகவுக்கு சாதகமாக அமையுமே, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம கேட்குறோம். உள்ளே கேட்டால் இல்லை சார், அந்த மாதிரிலாம் அறிக்கை யாரும் விடலை. சரி, விஜய்யுடைய அஃபிஷியல் அந்த பக்கம் இருக்குல்ல, ட்விட்டர் பேஜ், அங்கே போய் பார்த்தா அங்கே கடைசியாக வெளியிட்ட அறிக்கை தான் இருக்குது தவிர இந்த அறிக்கை இது தான் நானும் கேட்டேன், எங்கே அவர் இதில் விடலையா? அப்போ இவங்க எப்படி வெளியிடுறாங்க? தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்தாங்க. யார் தெரிவித்தா? அப்போ அவங்களே ஒரு நியூஸை உருவாக்கி வெளியிடுறாங்கன்றீங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அது எப்படி இதுக்கு யார் மறுப்பு தெரிவிக்கணும்? தாவேகா மறுப்பு தெரிவிக்கணும். மறுப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர்கள் கம்முன்னு இருக்கிறாங்க. இல்லை சார், ஒரு கட்சியோட லெட்டர் பேட் எப்படி சார் இவங்க சொல்லாமல்? லெட்டர் பேட்லாம் இல்லை, ஒரு அறிக்கையாகவே சொல்கிறேன். இவங்களா சொல்லிக்கிறாங்க. எப்படி சார் சொல்ல முடியும்? ஒரு கட்சி தலைவர் சொன்னாருன்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் வேணால் காட்சிப்படுத்துங்க. இல்லை, வேற ஏதாவது இந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட நானே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வச்சு, ஏங்க இது விஜய் சொல்லலை, விஜய் கட்சி சொல்லலை, அவங்க அஃபிஷியல் பேஜில் எங்கேயுமே இல்லை, அப்புறம் எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் இதை போடுறீங்கன்னு நானே ட்விட்டரில் கேட்டு போடுறேன். அதனால தான் நானும் கேட்டேன், ஏன்னா அவரை ட்விட்டரில் நானும் இது பண்ணுறேன், பார்க்குறேன், டெய்லி அவர் இதை பார்க்குறேன் அறிக்கைகள்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி அறிக்கை அதில் இல்லை, அதனால தான் நானும் கேட்டேன் ஃபேக்கான்ட்டு. அதான் நான் சொன்னேன்னா அந்த நரேட்டிவ் அதான் இது. வெக்கமே படாமல் அடுத்தது கடத்து போவாங்க. சரி, ஆனால் இவர்கள் எல்லாம் பெரிய மேதைகள் மாதிரி இதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று வச்சுக்கோங்க, இன்னொரு கோர்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு, ஆனால் அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. என்னென்னு பார்த்தோம், அதுதான் முக்கியமாக பேச வேண்டியது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட
ஜாமீன் மனுவை விசாரிக்க வந்த அந்த வழக்கில் வந்துட்டு உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா, நீங்கள் அமைச்சராக இருக்கணுமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சாட்சியாக இருக்காங்க. நீங்கள் அமைச்சராக இருக்கிறது கரெக்டாக இருக்கலாமான்னு யோசிங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதை பற்றி எந்த ஊடகமோ எதுலையுமே வாயில தொடர பேசவே இல்லை. மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க, ஏன் அப்படி? அந்த பக்கமே போக மாட்டாங்க. அப்படி போயிட்டு ஐயோ, அதாவது ஒரு உட்கட்சி விவகாரத்தை நேற்று எல்லா மீடியாலையும் டிபேட், அதுலேயும் அது ஒன்றுக்கும் போகாத விஷயம். இல்லை ஏதோ ஒன்று உட்கட்சி விவகாரத்தை எல்லா மீடியாவும் பேசுகிறாங்க. ஒரு அமைச்சர் சம்மந்தப்பட்டு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு, ஒரு ஊழல் குற்றவாளியார் சுமத்தப்பட்ட ஒரு அமைச்சர் மேலே. ஆனால் அதை பற்றி யாருமே பேசலையே, ஏன்? அதுதான் நான் தான் சொன்னல முதல்ல, இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறாங்க? முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊடகங்கள் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கிறது. இவங்க வெக்கம் பட மாட்டாங்கன்றன. போன கவர்மெண்ட்டில் இதே ஆட்கள் தான் இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு கூட இருந்துக்கிட்டு எந்த அளவுக்கு இவங்க ஆதாயம் அடைஞ்சாங்கன்னு எனக்கு க்ளீனாக தெரியும். யாருக்காவது தைரியம் இருந்தால் பேசட்டும், நான் க்ளீனாக யாருன்ற பேர் மறுண்டு சொல்லுவேன். சேம் இப்போது அதே ஆட்கள் இந்த கவர்மெண்ட்டில் ஆதாயம் அடைகிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், அடுத்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட்டோ இல்லை திமுக கவர்மெண்ட்டோ வருதோ அவங்களுக்கு இவங்க அப்படியே போயிடுவாங்க. அன்றைக்கி புதுசாக அந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க, நம்ம வெளியிலேருந்து பேசிக்கிட்டு இருப்போம். இவர்கள் ரொம்ப இவங்க தேர்ந்த பத்திரிகையாளர்கள் மாதிரி கதை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு வழக்கில் 2-3 தடவை அவங்க கடுமையாக பேசியிருக்காங்க, அமைச்சரான இந்த விஷயங்கள்லாம். அவருக்கு ஜாமீன் கொடுக்கும்பொழுதே சாட்சிகளை கலைக்கக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நீங்கள் வாங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோன்னு சொல்லி தான் ஜாமீன் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இவர் வந்த மறுநாளே இவர் அமைச்சரானவுன்னா அதையும் அதே நீதிபதி, இப்போது சொல்லியிருக்க அதே நீதிபதி, அந்த ஓகா அந்த அமர்வு அன்றைக்கே இதே தான் சொன்னாங்க. அது எப்படி நீங்கள் உடனே அவர் அமைச்சராகிறாரு, எப்படி அதுன்னு பேசினாங்க. அப்போ ஒரு தற்காலிக தீர்வு ஏதோ ஒன்று கிடச்சிது, லைட்டாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே வழக்கில் அதே நீதிபதிகள் இப்போ வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அவரே யோசிங்கன்னு இருக்காங்க. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாங்க, 200 சாட்சிகள் இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி அமைச்சராகிறீங்க? நீங்கள் அமைச்சராக இருக்கிறதுனால அந்த சாட்சிகள் வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்குது, எப்படி இது அப்படின்றப்போ துஷார் மேத்தா இடி தரப்பு வழக்கறிஞர் அவர் சொல்கிறாரு, ஒரு தடயவியல் நிபுணர், அரசு சார்ந்த நிபுணர், இவர் இவர் ஜாமீனில் வெளியில் வர்ற வரைக்கும் அவர் வந்து சாட்சி சொல்ல மற்றதுக்கு வந்திருந்தார், விசாரணைக்கு ஒத்துழைச்சிருந்தார். அப்போ இவர் வந்த பிறகு தான் வரதே இல்லை எந்த சாட்சிகளும், அந்த தடயவியல் நிபுணர் அவர் வரதே இல்லை. அப்போ தான் இவங்க இன்னும் கொஞ்சம் கடுமையாக இதாகி, இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, நாங்கள் உங்களை ஏற்கனவே எச்சரிச்சிருக்கோம், இப்போ நீங்கள் அமைச்சராக தொடரணுமா அப்படின்றத முடிவு பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு மார்ச் மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க வழக்கை. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. முடிவுனா இவர் மட்டும் இல்லை, அது முதலமைச்சரையும் சேர்ந்து நெருக்குகின்ற ஒரு கேள்வி. இதில் முதல்வர் என்ன முடிவு எடுக்க போகிறார்? ஏற்கனவே கவர்னரு இந்த விஷயத்தில் அவரை இலாகா இல்லாத அமைச்சரை வைக்கவே ஒத்துக்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்சப்போ இவங்க உடனே அடித்து புரண்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கவர்னரை கண்டிச்சது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மீறுறீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள அதிகாரத்தில் நீங்கள் தலையிடுறீங்க. ஒருத்தர் இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கணுமா வேணாவா, அமைச்சராக இருக்கணுமா வேணாவா, இந்த விவகாரங்கள் இலாகாக்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் முதல்வருக்கு தான். நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை, அதுதான் அரசியலமைப்பு. அதை மீறி நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னாங்க. பொன்முடி விவகாரத்துலேயும் அவர் இது பண்ணப்போ அதே மறுபடியும் கண்டிச்சாங்க. அப்போ கண்டிச்சிட்டு செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னொரு வார்த்தையும் போட்டது, அவர் பண்ணது தவறு, அதை நான் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் தார்மீக ரீதியாக அவர் இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கணுமா வேணாமன்றதை முதல்வர் பரிசீலிக்கட்டும்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களுக்கெல்லாம் கூட இஷ்டம் இல்லை, கவர்னர் சொல்கிற மாதிரி தான் நாங்களும் யோசிக்கிறோம், ஆனால் சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், ஜனநாயகத்தை மதிக்கிறோம், அதனால் நீங்கள் முடிவு பண்ணிங்க, நாங்கள் ஒன்றும் நடக்கல. சரி சார், இப்போ இந்த உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்தை டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு? வழக்கம் போல் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க, அப்படி தான் போகும். எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும்? இப்போ ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. அடுத்த மனு, ஜாமீன் மனு போகும்போது அவங்க கேட்பாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞரை வச்சு, மிலாடு இந்த மாதிரி நாங்கள் வந்து சாட்சிகளுக்கு இப்படிலாம் இது பண்ணியிருக்கோம், ட்ரையலுக்கு நாங்கள் இப்படிலாம் ஒத்துழைக்கிறோம், அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. நீதிமன்றம் அந்த நேரத்துக்கு என்ன இதுவோ அதை இது பண்ணிவிட்டு சில ஆர்டர் போட்டு, சில சமயம் நீதிமன்றம் கடுமையாக கேட்குற மாதிரி இருக்கும்,
அப்புறம் இவங்க பெரிய வழக்கறிஞர்லாம் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்துக்கு சரி ரைட்டு இனி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட அனுப்பி விடுவாங்க. அதனால் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு இல்லை உனக்கு மந்திரி பதவி காலி, நீ ரிசைன் பண்ணு, நீக்கிறோம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவங்க என்ன அந்த மாதிரி போய் இவங்களும் வாதத்தை வச்சுலாம் பேசுவாங்க. அதனால் இது இப்போ வர்ற இந்த கேள்வியெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்மளும் முடிவு பண்ண முடியாது. இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் கொண்டு போனால் தானே பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் போங்க, கீழே போய் மைக் போட்டு கேளுங்க ஜனங்கள்கிட்ட. செந்தில் பாலாஜி வழக்கு விவகாரத்தில் நேற்று ஏதோ தீர்ப்பு வந்துச்சாமே, ஏதோ ஒரு உத்தரவு வந்துச்சாமே, அது யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. ஆனால் அதிமுக உத்தரவு வந்தது மட்டும் எல்லாருக்கும் யாரையும் கேளுங்க. ரெட்டையில் போயிடுங்க, அவ்வளோதாங்க. அந்த மாதிரி எடப்பாடி அவ்வளோதாங்க, பூட்ட கேஸுங்க. உள்ள பார்த்தீங்களா செங்கோட்டை அவரும் அடிச்சுன்னு உருள்றாங்க, பார்த்தீங்கல்ல? ஒரு பார்த்தீங்களா இவர்? ஏன் சார் ஒரு ஊடகம் கூட கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதான் சொல்கிறேன்னே, நான் என் முன் எப்போதும் இல்லாத அளவில் இந்த அளவுக்கு பச்சையாக க்ளீனாக தெரியுது. இதான் என்ன அப்படி பண்ணுறீங்கன்ற அளவுக்கு தெரியுது. இதை மக்களுக்கு தெரியுன்றது ஊடகங்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு எல்லா விஷயமும் எப்படிங்க தெரியும்? இப்போ விஜய், இப்போ நான் சொன்னேன்ல, விஜய் அறிக்கைன்னு வருது, அவங்க எப்படி பார்ப்பாங்க? விஜய் தான் நீங்கள் தானேங்க செய்தி கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் இந்த செய்தி கொடுக்குற தப்பா ரைட்டான்னு இப்போ கொடுக்குறவங்க தான் செக் பண்ணி. இல்லை, அது தவறுன்னு வரும்போது அந்த ஊடகத்து மேலே உள்ள மரியாதை தவறுன்னு வருது, அதானே மேட்ரு. தவறுன்னு வரல, மறுத்தாங்களா? இல்லை, தாவேகா நிலைப்பாடு அது அல்ல, விஜயின் தலைமை ஏற்பவர்கள் தான் கூட்டணின்னு நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை. சொல்லாத ஒன்றை ஏன் பதிவு செய்கிறீர்கள்? புஷி ஆனந்த் கேள்வி அப்படின்னு தான் வந்துச்சா? வரல. அப்போது இதை மௌனம் சம்மதம் எடுத்துக்கிடுதா? இல்லை எனக்கு என்னென்னு வழக்கம் போல் இருக்காங்களே, அவங்க தான் வழக்கம் போல் தானே அப்படி தானே இருப்பாங்க. முதல்ல அது விஜய்க்கு போய் சேர்ந்துச்சா? விஜயை விடுங்க, பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க, அவர் நாங்கள் பண்ணுறாரு. முதல் தடவை மறுப்பு சொன்னார் இதில் வந்தபோது, தினமலர் அதிலலாம் வந்தபோது. இந்த தடவை மறுப்பு எதுவும் சொல்லுங்கள். அப்புறம் அப்போ செய்தி எங்கேருந்து உருவாக்கப்படுது? 2 4 கணக்கு போட்டுக்குங்க. இந்த செய்தி யார் உருவாக்குறாங்க? அதிகாரப்பூர்வமும் சொல்ல மாட்டோம், ஆனால் அந்த கருத்தை உருவாக்கிட்டு போய்கிட்டு இருப்போம்னா என்ன கணக்கு? சரி சார், இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றி.